ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், எனக்கு இருந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து கன்சீவாக இருந்த டைம்லேயே எனக்கு அந்த எதுக்களிப்பு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணுற டைமில் எனக்கு ஒன்றுமே தெரியல. அதை நான் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணுனாலும் தொண்டைக்குள்ளே ஏதோ நிற்கிது அப்படி நான் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி எதுக்களிப்பு அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நானும் அப்படி தான் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற விஷயமே என்ன அப்படின்னா கேன்சர் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து சாப்பாடு நிற்கிது அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, அந்த ஆசிட் வந்து அதிகமாக சுரந்து ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் புண்ணாயிடுச்சு. அப்போ நானும் அதை கஷாயம் அதெல்லாம் வச்சு குடித்தேன். இருந்தாலும் அந்த கஷாயம் இதெல்லாம் வந்து அதை சரி பண்ணலை, அதிகப்படுத்துனுச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்தப்போ எனக்கு இந்த மாதிரி டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இன்னும் அல்சராக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜிஇஆர்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு எண்டோஸ்கோப்பி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எண்டோஸ்கோப்பினா சும்மா ஏதோ சாதாரண டெஸ்ட்டு போல், ஸ்கேனு எக்ஸ்ரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எண்டோஸ்கோப்பி மாதிரி ஒரு மோசமான டெஸ்ட்டு வந்து எங்கேயுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாய்க்குள்ளே வந்து தொண்டையில் என்னத்தையும் போட்டு அடைச்சிருவாங்க, ஸ்ப்ரே போட்டு தொண்டையை எச்சு முழுங்காத அளவுக்கு ஏதோ கேட்டு போட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டியூப்பு அதில் வந்து கேமரா ஃபிட் பண்ணி சொல்லிக்கிட்டு உள்ளே விட்டு சிறுகுடல் பெருங்குடல் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க எப்படி இருக்குங்கிறத. நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளே டிவியில் பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சின்னதாக வந்து புண்ணு இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு அந்த ஆசிட் வந்து மேலே வந்து அந்த புண்ணோட எஃபெக்ட் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக மேலே வருது, இங்கே வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எனக்கு டாக்டர்ஸ் மெடிசன்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு பெருசாக ஒன்றும் ரிசல்ட்டு தரல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க யூடியூப்பில் எல்லாம் வீடியோ பார்த்து அவங்க கமெண்ட்ஸுக்கு கீழே நம்மளும் கமெண்ட்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரே ஒரு விஷயம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நான் வந்து ரெகுலராக காலையில் டீ காஃபி இதுக்கெல்லாம் வந்து இதே பண்ணுறதில்ல, நல்லா குடிச்சிடுறது. அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுக்கு இது வந்து ஓவராக தான் ஆனிச்சு. நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, நல்லா சிக்கன் சாப்பிடுவேன். அது பெருசாக மெடிசன் சாப்பிட்றோமே, சரி ஓகே இதையும் நம்ம சாப்பிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் வந்து நம்ம மெடிசன் சாப்பிட ஃபுட்டில் கண்ட்ரோல் இல்லையா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சைனீஸ் ஒரு வீடியோ பார்த்தேன். சைனாலேருந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு கேர்ள் தான். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மஞ்சளும் தேனும் வந்து கலந்து இயர்லி மார்னிங் ப்ளஸ் வந்து நைட்டு அந்த மாதிரி சாப்பிட பார்க்க சொன்னாங்க. சரி ஓகே அதையும் சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு, இந்த நம்ம பொங்கலுக்கெல்லாம் பானையில் கட்டுவாங்க இல்லையா மஞ்சள், அதை என்ன பண்ணேன், ஊனி வச்சுருந்தோம் நாங்கள் வீட்டில். அந்த மஞ்சளை எடுத்து இந்த மாதிரி தேன் கலந்து சாப்பிட்டு பார்த்தேன். அது ஒரு 4 நாள் சாப்பிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரிசல்ட் என்ன தெரிஞ்சுதுன்னா, இங்கே நிற்கிறது வந்து தொண்டையில் அடைச்சது வந்து நின்றுச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், சரி ஓகே சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு சிக்கனு மட்டனு டீ காஃபி எல்லாமே நார்மலாக அஸ்யூஷுவலாக சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ மறுபடியும் அதே பிரச்சனை வந்துருச்சு. ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஃபுட்டை தான் நான் சேஞ்ச் பண்ணேன். என்னென்ன ஃபுட்டுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். யாருக்குனாலுமே இப்போ பொதுவாக இந்த மாதிரி வயிறு சம்மந்த பிரச்சனை என்னென்ன அப்படின்னா, கேஸ்ட்ரபிளாக இருக்கட்டும், கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும், ஜிஆர்டியாக இருக்கட்டும், அல்சராக இருக்கட்டும், எதுக்களிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் நம்மளுடைய ஃபுட்டை மாற்றுறது மட்டும்தான். முக்கியமாக வந்து இந்த டீ காஃபியை வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளிலேருந்து விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அந்த டீ காஃபி குடிக்கிறது, நம்ம என்ன தான் மெடிசன், ஒரு முழங்கால் வலிக்காக இருக்கட்டும், பிசிஓடி பிரச்சனைக்காக இருக்கட்டும், தைராய்டுக்காக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கு நம்ம மெடிசன் எடுத்தாலும் அது கூடயே நம்ம டீ காஃபி குடித்தோம்னா அந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த ஜிஆர்டியே வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் மெடிசன் இருப்பீங்க, ஒரு 1 இயர் 2 இயர் 5 இயர் 10 இயர் எதுனாலும் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கட்டும்.
ஆனால் வந்து சரியாகாது, எப்போதுமே சரியாகாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், வேறு வழி இல்லை. நம்மளுக்கு தனியாக தான் சமைச்சாகணும். இதில் வந்து நம்ம தனியாக சமைக்கிறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு வீட்டில் சமைச்சதே சாப்பிட்டோம் அப்படின்னா சரி பண்ணவே முடியாது. நம்மளுக்குன்னு நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான் கேர் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சி நம்ம ரெக்கவர் பண்ணி சாப்பிடணும். ஒரு 5 months அது நான்வெஜ்ஜு அது அவங்கவுங்க விருப்பப்படி சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூளே போடாமல் சாப்பிடணும். மிளகாத்தூள், பச்சை மிளகா, மிளகு, காரத்தன்மை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிச்சிச்சின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அப்படி சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ஓகே. நார்மலாக வெஜ்ஜு சாப்பிடுங்க. வெஜ்ஜிலையுமே நம்ம வந்து செலக்டடாக தான் சாப்பிட்ணும். என்னென்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்ன மாதிரி வந்து நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து சாதாரணமாக சொல்லிடுறாங்க. இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போனால் ஒரு எண்டோஸ்கோப்பி எடுக்கிறோம், அவங்களுக்கு வந்து எதுக்களிப்பு இருக்குது, எதுக்களிப்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி எதுக்களிப்பு தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐயோ எனக்கு எதுக்களிப்பு இருக்குடா அப்படிங்கிறது சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதுக்களிப்பு ஒரு மோசமான வியாதிங்க. ஐயோ ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு வயிற்றில் புண்ணு இருக்குது, எதுக்களிச்சு நம்மளுக்கு தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கு சரி பண்ண தேங்காய் பால் குடித்தா கூட தேங்காய் பால் எதுக்களிக்கும். அது ஒரு ஸ்மெல்லோட எதுக்களிக்கும் பாருங்கள். அதுதான் அதில் இருக்க ஹைலைட்டு. அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. இப்போ எதுக்களிப்பு இருக்கவங்க, இப்போ ஜிஆர்டி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமே வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க. அதிகபட்சமாக வெயிட் லாஸ் ஆகி, ஏன்னா அது என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் வெயிட் லாஸ் ஆயிரும். எனக்கு அப்படி தான். நான் டயட்லேயே இல்லை, நான் நல்லா குண்டாக இருப்பேன். டயட்லேயே இல்லை, ஆனால் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்போ தான் தெரிய வந்தது. அப்புறம்தான் அதுலேருந்து நிறையா ஃபுட்டெல்லாம் மாற்றி நல்ல ஐட்டமே. நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்களா, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு. என்ன எல்லோரும் அப்படி நல்லா சாப்பிட்றாங்களே. நான் இட்லியை பச்சை தண்ணியில் தொட்டுட்டு சாப்பிடுவேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வெண்டைக்காய் பொரியலில் ஒரு உப்பு போட முடியாது, ஒரு காரம் ஒரு பச்சை மிளகா சேர்க்க முடியாது, வெறுமனையே போட்டு எப்படி சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழியில் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். ஆனால் சாப்பிட்றணும். இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக சாப்பிட்றணும். அதுதான் இங்கே முக்கியம். நம்ம நேரத்துக்கு நேரம் ஒரு 3 மணி நேரம் பிரேக் விட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த பிரச்சனையே சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சரி பண்ணிட்டீங்க மறுபடியும் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி. நான் கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நார்மலாக இப்போ ஒரு 4 பச்சை மிளகா போட்டு சாப்பிட்றாங்க, நான் ஒரு 1.5 பச்சை மிளகா போட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக நார்மலாக வந்து எல்லோரும் போலையும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா இது வந்து உள்ளே இப்போ கையில் புண்ணு இருக்குது, நம்ம ஆயில்மெண்ட் போட்டு தடவுற மாதிரிலாம் கிடையாது. வயிற்றுக்குள்ளே உள்ள புண்ணு நம்ம போட அது வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே தான் இருக்குமே தவிர க்யூர் ஆகாது. அதனால் நம்ம ஒரு 1 year வந்து டோட்டலாகவே இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது எனக்கு நல்லது. காரம், புளிப்பு, தக்காளி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்சம் ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்ற இடத்துல ஒரு பீஸ் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், சிட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சிட்ரஸ் சாப்பிட்றது விட்டமின் சி வந்து பொதுவாகவே புண்ணை ஆற்றிடும், சரி பண்ணும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஹெவியாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எதுக்கழிச்சு தொண்டையில் வந்து தொண்டையெல்லாம் புண்ணாயிரும். தொண்டையிலேருந்து உள்ளேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. பயங்கர மன அழுத்தத்துக்கு போயிட்டேன் நான்லாம். எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாமல். அப்படியுமே சரி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே அப்படின்னா நல்லா சாப்பிட முடியுமா? நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலான்னு சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நார்மலாக சாப்பிட்றோம், நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல. எல்லோரும் கேட்பாங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற என்னது? நான்லாம் சோர்ந்து போய் உட்காந்துக்குவேன், சரியாக சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கு இந்த பிரச்சனை, நான் சரியாக கூட பேச மாட்டேன். எங்கேன்னு ஒரு ஆசையாக பானிபூரியோ இல்லை ஆசையாக எதையுமே சாப்பிட மாட்டேன். என்னால் சாப்பிட முடியல. ஒவ்வொரு நேரம் அழுகையாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல இதானே சாதாரணமாக சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம், இவ்வளோ தானே அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும். அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். டாட்டா, பாய்.